எவ்ரிவன் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம சேனலில் பார்க்க போகிறது ஒரு vlog. ஆரல் வாய்மொழி வரைக்கும் ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷனுக்காக போக போகிறோம். ஸோ அதனால சரி vlog எடுக்கலாம்னு சொல்லிட்டு நினச்சேன். அண்ட் என்னடா அடிக்கடி ஃபேமிலி ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்கிறேன் நீங்கள் நினைக்கலாம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் ஃபேமிலி வந்து கொஞ்சம் இல்லை, கொஞ்சம் பெரிய ஃபேமிலி. இன்றைக்கி கூட பார்த்திங்கன்னா 2 ஃபங்க்ஷன் ஒன்று ஸ்கிப் பண்ணிட்டு தான் அடுத்தது போக வேண்டியது இருக்கும். ஸோ அந்த மாதிரி ரொம்ப பெரிய ஃபேமிலி. ஜஸ்ட் ஒரு லிப் பாம் அப்ளை பண்ணேன். வேஸ்லினுடைய ரோசி லிப் பாம். ஒரு சின்ன ஃபங்க்ஷன் தான் இது. எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ண தெரியாது, இல்லைன்னா நான் சொல்லியிருப்பேன். சொல்கிறது எப்படி சொல்லுவாங்கன்னா, சட்டி பானை தொடுறது அப்படிம்பாங்க. அதாவது புது குழந்தை இல்லை, குழந்த புதுசாக பிறந்தவங்க வீட்டில் இந்த ஃபங்க்ஷன் இருக்கும். என் தமிழ் வந்து விலாக் எடுக்காமல் கராபாயிட்டே போகுது. ஸோ அதை கரெக்ட் பண்ணுறதுக்காகவே விலாக் எடுக்கணும் போல் இருக்குது. அந்த சட்டி பானை தொடுற ஃபங்க்ஷனுக்கு தான் போகிறோம். மேபி சட்டி பானைன்னு சொல்லிட்டு நான் கை காட்டுறேன், ஆனால் ஆக்சுவலி அங்கே சட்டி பானையை தொட மாட்டாங்க. விடுங்க, நான் மொத்தத்தில் ஒரு சின்ன ஃபங்க்ஷன் போகிறேங்க, அவ்வளோதான். டோனருக்கு இப்போ கரண்ட்லி நான் இது தான் யூஸ் பண்ணுறேன், ப்ளம்மோடது. ஜஸ்ட் இப்போ ஒரு 2 மினிட்ஸ் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம இந்த ஒரு ஃபேஸ் சீரம் அப்ளை பண்ணலாம். இதுவும் பார்த்திங்கன்னா 50% யூஸ் பண்ணிவிட்டேன். இந்த அளவுக்கு குவான்டிட்டி தான் மீதி இருக்கிறது. ஸோ இன்றைக்குள்ள மேக்கப் வந்து ரொம்ப சட்டலாக தான் இருக்க போகுது. நீங்கள் பார்க்குறதுக்கு சேம் ப்ராடக்ட் தான் நான் ரிப்பீட் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் வேறு புதுசாக எதுவும் யூஸ் பண்ணுறதில்ல. அண்ட் ஃபர்தராக பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஹெல்த் இம்ப்ரூவ்மெண்ட் ஆனதுக்கப்புறம் என்னுடைய வேனிட்டியை கம்ப்ளீட்டாக ரீஆக் பண்ணணும். ஏன்னா எக்ஸ்பைரி ஆன ப்ராடக்ட்ஸ் இருக்குது, நான் யூஸ் பண்ணாத ப்ராடக்ட்ஸ் இருக்குது. அண்ட் இதெல்லாம் நான் வாங்கியிருக்கேனான்னு தெரியாமல் ப்ராடக்ட்ஸ் ரொம்ப இருக்குது. ஸோ அது எல்லாத்தையும் பார்த்து ஆர்கனைஸ் பண்ணி எடுத்து வச்சுட்டேன்னா எனக்கு இன்னும் ஃபர்தராக ஃப்யூச்சரில் யூஸ் பண்ணுறதுக்கு, இல்லைன்னா எம்டி பண்ணணுன்னா சீக்கிரமாக யூஸ் பண்ணி எம்டி பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் அந்த ஒர்க் வந்து இன்றைக்கி சாட்டர்டே தான், வீக்கெண்ட் தான் இன்றைக்கி. ஆனால் ஃபங்க்ஷன் விட்டு போயிட்டு வந்ததுக்கப்புறம் பண்ண முடியாது. மோஸ்ட் ப்ராபப்ளி நாளைக்கு இந்த டீக்ளட்டர் ஒர்க் பண்ணுவேன்னு நினைக்கிறேன். இந்த ஜார் வந்து இங்கே இருக்குது, ஏன் இருக்குதுன்னு எனக்கு தெரியல. ஸோ அதே மாதிரி பல விஷயங்கள் இங்கேயும் அங்கேயுமா இருக்குது. அந்த ஜார் மட்டும் இல்லை, ஸ்கிப்பிங் ரோப் நான் வாங்கிட்டு வந்து ஆனால் யூஸ் பண்ணவே இல்லை. ஸோ அது இங்கே இருக்குது, இதுவும் இங்கே இருக்கக்கூடாது. வேறு எது இருக்குது? என்னுடைய கிளட்ச், இது கூட பரவாயில்ல, வேனிட்டியில் இருக்கிறது ஃபைன். பட் ஆனால் இது மாதிரி எல்லாமே இங்கே இந்த கேமரா ரொட்டேட் பண்ணேன்னா நீங்கள் நீதியோட மறு ரூபத்தை பார்ப்பீங்க. ஆனால் இது இப்போ காட்ட வேண்டாம். நான் சொன்ன மாதிரி இந்த வேனிட்டிக்கு வந்தே ரொம்ப நாள் ஆச்சு. அதனால தான் இவ்வளோ டஸ்ட்டு, இவ்வளோ டர்ட்டியாக இருக்குது. க்ளீன் பண்ணணும். ஃபேஸில் அப்ளை பண்ண டோனர் வந்து நல்லா ட்ரை ஆகிடுச்சு. ஸோ இப்போது நம்மளுடைய ஃபேஸ் சிரம். என்னுடைய சிரம் வந்து ஃபேஸில் நல்லா செட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ அடுத்த ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபவுண்டேஷன். ஸோ ஃபவுண்டேஷனுக்கு இன்றைக்கி இதை யூஸ் பண்ணலான்ட்ருக்கேன். இப்போ கொஞ்ச நாளாகவே எனக்கு இந்த ஃபவுண்டேஷன் ரொம்ப பிடிச்சிருக்கு. அண்ட் என்னோடய மேக்கப் ப்ரஷஸ்லாம் க்ளீன் பண்ணணும், ரொம்ப நாள் யூஸ் பண்ணாமல் இருந்ததுனால டர்ட்டியாக இருக்குது. அதனால் இப்போ ஃபார் அ டைமிங் என்னுடைய ஒரே ஒரு சேவியர் இதை தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். பிஃபோர் ஆஃப்டர் எதுவும் பெரிய சேஞ்சஸ் தெரியுதான்னு எனக்கு தெரியல. இருந்தாலும் ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணுறது ஒரு ப்ராசஸாக வச்சுருக்கிறதுனால ஐ ஃபேஸ் பவுடருக்கு இந்த ஒரு சுகர் காஸ்மெட்டிக்ஸோடைய காம்பேக்ட் பவுடர் யூஸ் பண்ண போகிறேன். என்கிட்ட ரொம்ப நாளாக இருக்குது. வெரி சூன் இதை நான் வேஸ்ட் பண்ணிடலான்ட்டு இருக்கேன். ஏன்னா எக்ஸ்பைரி ஆகிருக்கும், கண்டிப்பாக எக்ஸ்பைரி டேட் கிட்ட தான் இருக்கும். அதனால் சீக்கிரமாக எவ்வளோ யூஸ் பண்ண முடியுமோ யூஸ் பண்ணிவிட்டு அனுப்பிட வேண்டியதான் டஸ்ட்பின்க்கு. ஐ மேக்கப்புக்காக 4 ப்ராடக்ட் வச்சுருக்கேன். இன்றைக்கி ஐ ஷேடோ எதுவும் வேண்டாம். நான் சொன்ன மாதிரி சின்ன ஃபங்க்ஷன் தான், அதுக்கு போட்டு ஐ ஷேடோலாம் அப்ளை பண்ண வேண்டாம். ப்ரோ பென்சில் அகெயின் என்னுடைய கரண்ட் ஃபேவரட். இப்போ கொஞ்ச நாளாக இதை தவிர வேறு எதுவும் யூஸ் பண்ணுறதில்ல. ப்ளூ ஹெவனுடைய டியூவல் ப்ராடக்ட். ஸோ இந்த சைடில் பார்த்திங்கன்னா ப்ரஷ் இருக்கும். ஸோ அதை வச்சு நம்ம கோம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ நான் கோம் பண்ணதுலேயே பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு டீசெண்டாக இருக்குது. ஃபில் பண்ணுறது என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சிம்பிளான வேலை. கொஞ்சமாக ப்ராடக்ட் இப்படி எடுத்துகிட்டு லைட் ஹேண்டடாக இவ்வளோ தூரமாக, இப்போ உங்களுக்கு டிஃபைனாக வேணும்னா பக்கத்தில் பிடிக்கணும். எனக்கு சும்மா ஃபெதர் டச் தானே, ஸோ அதனால் தூரமாக பிடிச்சிட்டு இப்படி அதுக்கு மேலே ட்ரா பண்ணுறேன். அவ்வளோதான், ஸ்டைலாக பண்ணிவிட்டு விட்டுடணும்.
அடுத்து காஜல். ஸோ காஜலுக்கு என்னுடைய எலைட்டினுடைய காஜல் யூஸ் பண்ணுறேன். பக்கத்தில் மிரர் இல்லாதனால தூரமாக பார்த்து பண்ணுறது கண்ணை குத்துற மாதிரி இருக்கு. லைனருக்காக லாக்மேயோட இன்ஸ்டா லைனர். ஸோ ஆல் டைம் ஃபேவரட். மஸ்காரா. ஸோ மஸ்காராக்காக ப்ளூ ஹெவன். லிப்ஸ்டிக்கில் என்னோடய கரண்ட் ஃபேவரட் இது தான், லாக்மே அப்சல்யூட்டோடைய மல்பெரி ஃபீஸ்ட். ஸோ இந்த ஷேட் தான் கொஞ்ச நாளாக யூஸ் பண்ணிகிட்ருக்குறேன். சிம்பிளாக கெட் ரெடி. ஈவன் ரொம்ப சட்டிலான லிப்ஸ்டிக் வேணும்னா இது எனக்கு ஒரு பர்ஃபெக்டான மாவி நியூட் ஷேடாக இருக்குது, அதனால தான் பிடிச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த கேமராவா என்னன்னு தெரியலங்க, நான் நார்மல் பர்கண்டி ஷேட் இல்லைன்னா ஒரு ப்ளம் ஷேட் அப்ளை பண்ண கூட என்னமோ ஒரு ரெட் லைட் வாயில் வச்ச மாதிரி அவ்வளோ பிரைட்டாக இருக்குது. அதனாலேயே நான் இந்த ஷேட்ஸ்க்கு மூவ் ஆகிட்டேன். பட் இது நல்லா இருக்குது. என்னுடைய இயரிங் பாக்ஸில் பார்த்திங்கன்னா இவ்வளோ இயரிங்ஸ் இருக்குது. ஆனால் எனக்கு தேவைன்னு சொல்லிவிட்டு ஏதாவது ஒன்று பார்த்தேன்னா எனக்கு கிடைக்கவே கிடைக்காது. இவ்வளோ இந்த பாக்ஸ் ஃபுல்லாக இருக்குது. இது தவிர அடிஷ்னலாக இப்போ கொஞ்சம் வாங்கி வச்சுருக்கேன். அதுவும் ஃப்யூச்சரில் ஒரு ஹால் வீடியோ வரும். ஐ திங்க் இது சிம்பிளாக நீட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். அது ரொம்பவே சிம்பிளாகிடும். இது எனக்கு நான் ஊட்டியில் வாங்கினது லாஸ்ட் டைம். என்னுடைய ஊட்டி லாஸ்ட் டைம் இல்லை, நம்ம ஊட்டி ரோஸ் கார்டனுக்குள்ளே அந்த டைம் எந்த டைம் தெரியுமா? சீசன் டைமில் போயிருந்தப்போ, ஏப்ரல் மேலே போயிருந்தோம் அவங்க பர்த்டேயோடைய. ஸோ மே மந்த் அங்கே இருந்தப்போ அப்போ வாங்கினது எனக்கு பிடிச்ச ஒரு இயரிங். ஆனால் இது வெஸ்டர்ன் அவுட்ஃபிட்க்கு தான் ரொம்ப நல்லாயிருக்கும், இந்தியனுக்கு நல்லா இருக்காது. இது வேர் பண்ணலான்னு நினைக்கிறேன், இந்த ட்ரெஸ்ஸுக்கும் மேட்ச் ஆகும். சீக்கிரமாக கிளம்புனால அவங்கக்கிட்ட கொஞ்சம் ஃபோட்டோஸ் எடுங்கன்னு சொல்லியிருந்தேன். நல்லா இன்றைக்கி வளைச்சி ஃபோட்டோ எடுத்திருந்தாங்க. முடிஞ்சால் கொஞ்சம் இங்கே ஆட் பண்ணுறேன். ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்ட் வீட்டில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் நடக்கிறனால அந்த இடத்துல செங்கல், சல்லி, மண் அதெல்லாம் அங்கே இருக்குது. எனக்கு வீட்டில் இதே மாதிரி பூ பூக்கிற மாதிரியான செடி ரொம்ப பிடிக்கும். செம்பருத்தி அழகாக பூத்துருக்கு. அண்ட் அங்கங்கே மொட்டும் வந்திருக்கு. இப்போ சீசன் நினைக்கிறேன், டிசம்பர். நாங்கள் கிளம்பியாச்சு. இன்னும் ஒரு 10-15 மினிட்ஸில் வீட்டிலேருந்து கிளம்புவோம்னு நினைக்கிறேன். அண்ட் இங்கே இப்போ கார் வெளியில் எடுத்ததுக்கப்புறம் ஒரு நல்ல ஸ்பேஷியஸாக இருக்குது. ஸோ உள்ளே நடந்துக்கிட்டே இருந்தேன். அண்ட் இப்போது அடுத்து என்ன வேலை எதுவும் இல்லை. கிளம்புனதுக்கப்புறம் உங்களை மீட் பண்ணுறேன். பாய். ரீச் ஆகிட்டோம் இல்லையா? எஸ். ஏன் ரோடு இவ்வளோ மோசமாக இருக்கு மக்களே? ஹாய் எவ்ரிவன், ஐம் பேக். ஸோ ஃபங்க்ஷன் வீட்டுக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் பயங்கர டயர்டாக இருந்தது. வர்ற வழியில் பார்த்திங்கன்னா வாரன்ஸ் போய் ஒரு சின்ன ஸ்கூப், இவ்வளோதான், சின்ன ஸ்கூப் ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து எப்படி தூங்குனேன்னு எனக்கு தெரியாது. நல்லா தூங்கி எழுந்திரிச்சு இப்போது சரி விலாகை கண்டினியூ பண்ணுவோம்னு சொல்லிட்டு ஆரம்பித்தேன். அண்ட் இப்போ என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, என்னுடைய நெயில்ஸ் நான் கேர் பண்ணாமல் இருந்த மாதிரி இருக்குது. 2 பிளான்ஸ் இருக்குது. ஒன்று, நெயில்ஸை நல்லா ஷேப் பண்ணிவிட்டு நெயில் பாலிஷ் அப்ளை பண்ணணும். இல்லை நம்மளுக்கு அந்த அளவுக்கு பொறுமை இல்லைன்னா நெயில்ஸை கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நெயில் பாலிஷ் அப்ளை பண்ணலான்ட்டு இருக்கேன். இந்த வேனிட்டியை ஓரளவுக்கு 50% க்ளீன் பண்ணால் மட்டும்தான் நான் இந்த இடத்துல உட்காந்து நெயில் கேர் பண்ண முடியும். ஸோ அதனால் குயிக்காக இந்த இடத்துல உள்ள தேவையில்லாதது, அது மட்டும் இல்லாமல் இங்கே ஒரு சில ஐட்டம்ஸ்லாம் பார்த்திங்கன்னா இதெல்லாம் இதோட லைஃப் முடிஞ்சது, எக்ஸ்பைரி டேட் ரீச் ஆகிடுச்சு. ஸோ அதனால் எம்டிஎஸ் வீடியோஸ்க்காக எடுத்து வச்சுருக்கேன். பட் அதை இங்கே வச்சுருக்கிறது எனக்கு இந்த இடத்த அடைச்ச மாதிரி இருக்குது. ஸோ இதெல்லாம் க்ளீன் பண்ண போகிறேன். க்ளீன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நம்ம நெயில் கேர் பண்ணலாம்.
ஒரு கண்டெய்னர் வந்து நீங்கள் கண்டிப்பாக ஒரு ஹால் வீடியோவில் பார்த்துருப்பீங்க. என்னுடைய நெயில் பாலிஷ் எல்லாத்தையும் நான் வைக்கிறதுக்காக இந்த ஒரு பாக்ஸ் வாங்கியிருந்தேன். இதுக்கு எதுவும் 100 50 ருபீஸ் ஏதோ பே பண்ணியிருந்தேன். பட் ரியலி ஒர்த் த ப்ரைஸ். அண்ட் இதில் என்ன ஒரே ஒரு சின்ன ட்ராபேக்னு பார்த்தீங்கன்னா, இந்த சைஸ் நெயில் பாலிஷஸ் மட்டும்தான் வைக்க முடியும். எலைட்டினோட நெயில் பாலிஷஸ் உங்களுக்கு தெரியும், ஒரு 50 ருபீஸ் ரேஞ்சில் ஒரு நெயில் பாலிஷ் உண்டு. அதை வைக்கணுன்னாலும் இந்த இடத்துல கஷ்டமாக இருக்கும். நீங்கள் ரிலையன்ஸ் சூப்பர் மார்க்கெட் போகிறீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த நெயில் பாலிஷஸ் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த நெயில் பாலிஷஸோட எம்ஆர்பி ப்ரைஸ் வந்து 30 ருபீஸ். பட் நீங்கள் எப்போ போனாலும் பார்த்தீங்கன்னா பை ஒன் கெட் ஒன் ஆஃபர் இருக்கும். ஸோ நீங்கள் ஒரு 15 ருபீஸ் கொடுத்தீங்கன்னா இந்த நெயில் பாலிஷ் உங்களுக்கு கிடச்சிரும். என்னோட ஆசை என்ன இருந்ததுன்னா, இந்த பாக்ஸ் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா இந்த நெயில் பாலிஷ் வச்சு ஃபில் பண்ணணும், டிஃப்ரெண்ட் கலர்ஸ் வாங்கி. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி இப்போ ரிலையன்ஸில் அதிகமாக போகிறதில்ல. போனாலும் மோஸ்ட்லி இதே ஷேட்ஸ் தான் அவைலபிளாக இருக்குது. ஸோ அதனால் மறுபடியும் அதே வாங்க வேண்டாம்னு சொல்லிட்டு நான் வாங்குறது கிடையாது. பட் ஃப்யூச்சரில் டைம் கிடச்சிது வாங்குகிறோம், புது ஷேட்ஸ் இருக்குன்னா கண்டிப்பாக இந்த பாக்ஸ் ஃபுல்லாகவே ஃபில் பண்ணணும். இன்றைக்கி நான் இந்த ஷேட் அப்ளை பண்ணலான்னு இருக்கிறேன். ஸோ அதை மட்டும் எடுத்து வச்சுட்டு இதை மூடி உள்ளே வச்சிட வேண்டியதான். இதோட பார்த்தீங்கன்னா என்னுடைய நெயில் பாலிஷ் ஒர்க் டன். நெயில்ஸ் ஓரளவுக்கு நல்லா க்ரூம்டாக இருக்குது. ஸோ இதை தான் நான் எதிர்பார்க்குறேன். அண்ட் இதோட பார்த்தீங்கன்னா இந்த vlog நான் எண்ட் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் மை vlogs. Bye bye.